மறு உத்தரவு இல்லை. ஒரு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். ஒரு சில ஜெபங்களுக்கு பல வருஷமாகியும் பதிலே இருக்காது. பதிலே வந்ததில்ல. நம்ம நினைப்போம், ஒரே பாயிண்ட்டை இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் கிடைச்சிருக்கும். அந்த நன்மைகளை அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அது ஒருவேளை ஆண்டவராக கொடுக்கலாம், இல்லை அவங்களா தேடி இருக்கலாம். எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருப்போம். ஆனால் பதிலே வந்திருக்காது. ஒருவேளை எடுத்த காரியம் பிரச்சனையே முடிஞ்சிருக்காது. பிரச்சனை அப்படியே பெருசாயிட்டே போயிட்டுருக்கும். எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் இருப்போம். இது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவர் பேசுகிற மாதிரியும் இருக்குது, பேசாத மாதிரியும் இருக்குது. ஆனால் நம்ம ஏதாவது செஞ்சிட்ருப்போம். ஒன்றுமே இல்லை, பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல அமைதியாயிடணும், ஆண்டவரை பார்க்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சோதனையாக மட்டும் இருக்காது, பிசாசு கொண்டு வந்துட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம செய்த தவறாக கூட இருக்கலாம். இங்கே தாவீது ராஜா ஜனங்களை தொகையிட சொல்லியிருப்பார். அது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமா இல்லை. அதனால தான் வாதை வந்துச்சு. அவர் திரும்பவும் தாவீது ராஜா தான் செய்த தவறை அதை மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட ஒப்புரவானார். அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்தார். அவனுக்கு மறு உத்தரவு எப்போ கொடுத்துருப்பார்னா சரி செய்ததுக்கு அப்புறம் கொடுத்துருப்பார். இன்னைக்கு அதுக்கு பதில் வந்துச்சுல்ல, சூழ்நிலை சரியாச்சுல்ல. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகளும் சரியாகும். ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமலோ, தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு தடவை கேளுங்க, ஆண்டவரோட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, இன்னும் நான் உணராமல் இருக்கேன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் விட்டுறேன்னு சொல்லுங்கள். கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் எந்தெந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராமல் இருக்குது, சோதனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என் வழக்கு தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரோடு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சரி செய்து கொள்ளுங்கள். தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்த தேவன் உங்களுக்கும் மறு உத்தரவு கொடுப்பார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ வருஷம் நீங்கள் பிரச்சனையை ஆண்டவர் பெருசு பண்ண மாட்டார். நம்ம தான் அவர் சொல்கிறத கேட்காம கீழ்ப்படியாமல் வேறு பக்கம் திரும்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருந்ததுனால அது ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த நிமிஷம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து அவரோட ஒப்புரவாங்க. கர்த்தர் உன்னுடைய பிரச்சனை வந்தது அப்படின்னே தெரியறதுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றி தருவார். உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், உனக்கு மறு வாழ்வையும் கொடுப்பார். கண்டிப்பாக அது உனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஆண்டவரை விரோதிச்சுக்காதீங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள்.